வெள்ளை துணியில பூசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திரி மாதிரி திரிச்சிடணும். அதை திரி மாதிரி திரிச்சிட்டு நெய் இருக்கு இல்லையா, நெய்யில் அப்படியே டிப் பண்ணி விட்டு தீபம் போடணும். தீபம் போட்டு அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த திரி எரிஞ்சு ஒரு விதமான மை உருவாகும் பாருங்க. ஆதிசித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்கள் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். வசியத்துல ஒரு சூப்பரான ஒரு வசியம், அத்திமர வசியம். அத்திப்பூவை எடுத்துக்கணும். அத்திப்பூ எப்பவுமே எந்த மாந்திரிக வேலைகள் செய்தாக இருந்தாலும் சரி, நம்ம இறைவன் வழிபாடு செஞ்சுக்கணும். மூலிகை சாப நிவர்த்தி பண்ணிடணும். பண்ணிட்டு அந்த அத்திப்பூவை எடுத்துடணும். அத்திப்பூவை எடுத்துட்டு நல்லா அரைச்சிடணும். மிக்சியில போட்டு அரைச்சிடக்கூடாது. ஜூஸ் இது மாதிரி மிக்சியில போட்டு அரைக்கணும். மை இந்த மாதிரி விஷயங்களுக்கு கல் உரல்ல தான் அரைக்கணும். கல் உரல்ல அத்திப்பூவை நல்லா போட்டு அரைச்சிட்டு அது ஒரு வெள்ளை துணியில, வெள்ளை காடா துணியில நல்லா பூசிடணும். வெள்ளை துணியில பூசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திரி மாதிரி திரிச்சிடணும். அதை திரி மாதிரி திரிச்சிட்டு நெய் இருக்கு இல்லையா, நெய்யில் அப்படியே டிப் பண்ணி விட்டு தீபம் போடணும். தீபம் போட்டு அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த திரி எரிஞ்சு ஒரு விதமான மை உருவாகும் பாருங்க. அந்த மையை எடுத்து ரெகுலரா நெத்தியில வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய வசீகரம் உண்டாகும். ஏன்னா அத்தி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாவே சுக்கிரனுடைய வைப்ரேஷன். சுக்கிரன் யாரு? மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு அதிபதி சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய வசீகரம். சுக்கிரன் எதெல்லாம்? ஆனந்தம் சுக்கிரன் தான், மகிழ்ச்சி சுக்கிரன் தான், சுகபோகம் சுக்கிரன் தான், நமக்குள்ளார உண்டாகக்கூடிய ஃபீலிங்ஸ், அதாவது ஜாலியான ஃபீலிங்ஸ், மூடுன்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே சுக்கிரன் தான். ஸோ அப்படிப்பட்ட சுக்கிர வசீகரம் ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். சுக்கிரன் உருவாகினாவே மகாலட்சுமி வசீகரம் உண்டாகும், எல்லாமே உருவாகும். ஸோ அத்திப்பூவில் வச்சு வசீகரம் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். மிக அற்புதமான மெத்தட் இது. பழங்கால கட்டங்களில் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம பூணுகு, கோரோசனை, பச்சை கற்பூரம், கஸ்தூரி இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இதுவே வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். இதுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் தேவதைகள், நான் என்ன வாசனைகள் தேவதைகள் சொன்னாலே, அதனால தேவதைகளும் வசியமாகணும் அப்படின்னா அது கூட எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்ண அப்படின்னா கொஞ்சம் வேற மலர்களை சேர்த்து, அதாவது வேற பொருள்களை கூட வாசனையான பொருள்களை சேர்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அத்திப்பூனுடைய வசீகரமை மிக அற்புதமாக வேலை செய்யும். பயன்படுத்துங்கள், பலனடையுங்கள். நன்றி.